இந்த ட்ரெஸ்ல பாப்பா நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கண்ணா. இன்னைக்கு ஆஸ்னிக்கு பர்த்டே. ஆஸ்னிக்கு எல்லாம் விஷ் பண்ணுங்க. பாப்பா சுட்டுக்கு போறேன். ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். அங்க பாத்து ஹாய் ஃப்ரெண்ட். இப்போ நாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா சொல்லு. மயிலம் கோயிலுக்கு போறோம். இப்போ நாங்க பெட்ரோல் பங்க்ல இருக்கிறோம் பெட்ரோல் போறதுக்காக. இப்போ கோயில் போய் பார்க்கலாமா? இப்போ நாங்க கோயிலுக்கு போற வழியில என்னென்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஆஸ்னி பாய் சொல்லு. பாய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் தானே ஆஸ்னி? திருப்பதிக்கு போகும்போது அதுக்கு செம கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல கோயிலுக்கு வந்தாச்சு, வாங்க உள்ள போலாம். எனக்கு கீழே தான் கல்யாணம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயில் உள்ள போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. ஜூஸ் வேணுமா? ஜூஸ் கிடைக்கும். சரி வா கீழே இறங்கம்மா. பார்த்து பொறுமையாக இருங்க. ஜாலியாக ஒரு ராசினி தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், சிலை செய்கிறாங்க அழகா. சூப்பராக செஞ்சுக்கிறாங்க பொருளை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ பிரியாணி செஞ்சுக்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கறிப்பட்டைலாம் எடுத்து வச்சுக்கிறேன். கறிப்பட்டை இது என்னது பிரியாணி இலை, ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்ப்போமா. அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து கறிப்பட்டை, அந்த ஏலக்காய், கிராம்பு, அந்த மொட்டு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி சூப்பராக வரும். ஆனால் ஒன்று இங்கே நின்று செய்ய முடியாது, வேறுயாக ஊற்று மேலே ஃபுல்லாக சுத்தமாக போட்டுக்கலாம். சால்ட் அப்போ கொஞ்சம் பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். எப்பவும் பிரியாணி செய்கிறீங்கன்னா வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா அது தக்காளி சாதமாக மாறிடும். அதனால் வந்து தக்காளி கம்மியாகவே போட்டுருங்க. நான் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கிட்டாலும் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போனாலே போதும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். இதுக்குள்ளே லெமன் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து எல்லா மசாலா ஐட்டமும் எடுத்தேன். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலர் பவுடர் எடுத்துக்கிறேன். அங்கே பாருங்கள் சிக்கன். உங்களுக்கு இதில் கலர் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் வேறு லெவலில் வந்துக்குது பாருங்க.
ரெஸ்டாரண்ட் நான் வந்து மிக்ஸி கப்பால் எடுத்துக்கிறேன். பெரிய கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது 1 படி அளவுக்கு ஓகேங்களா. 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொச்சோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாமா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒலை கொதிக்குது. அரிசி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் நம்ம தம் கட்டுறதுக்கு. இந்த கொஞ்சம் தண்ணி வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வரும்போது நம்ம தம் கட்டிடணும். அதாவது கிண்டி விட்டுருவோம். இப்போ தம் கட்டிக்கலாம். நான் இந்தாண்ட பாருங்க தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம அடுப்பில் செஞ்சோன்னா நம்ம கறி எள்ளி மேலே போட்டுக்கலாம். அதனால் இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் வச்சிங்கன்னா சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா தோசைக்கல் இது மேலே வச்சுட்டுனா இது வெயிட்டாகுது. இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிறது இது மேலே வச்சுக்கலாம். ஓகே இவங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் 5 நிமிஷம் ஆகிடுது. நம்ம எடுத்துடலாமா தம்மை. எப்படி நல்லா தான் வந்துருக்கும் ஓகேயா. இதுக்கே நான் வாழை இலை போட்டோம்னா என்ன செய்வாங்க. நம்ம இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக நெய் ஊற்றிங்க. எப்போ செஞ்சாலும் லாஸ்ட்டாக நெய் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா நெய் ஊற்றி நல்லா இருக்கும். அடியும் பிடிக்கிறாது. இப்போ பாருங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டோம். இப்போ பாப்பாவுக்கு கேக் வெட்டுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இங்கே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க அங்கே போயிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டில் தான் போய் கேக் வெட்ட போகிறோம். வாங்க அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போகலாமா. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே கேக்லாம் வெட்டி